ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த தற்போது உள்ள மத்திய பிஜேபி அரசு சட்டம் கொண்டு வர உள்ளது. நமது இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மொழி பேசும் மாநிலங்கள் உள்ளன. பல்வேறு மொழி மட்டும் இல்லை, கலாச்சாரங்களும் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது. இதன் அடிப்படையில் அந்தந்த மாநிலங்களிலும் அரசியல் சூழ்நிலைகளும் மாறுபட்டே இருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசை தேர்ந்தெடுக்கும் எம்பி தேர்தலையும் மாநில அரசை தேர்ந்தெடுக்கும் எம்எல்ஏ தேர்தலையும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்துவது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்ற கேள்வியும் உள்ள நிலையில் நாம் மக்களின் கருத்தை அறிய அவர்களின் கருத்தை பதிவு செய்துள்ளோம். வாங்க பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா இல்லையா சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதவை. அந்தந்த மாநிலம் வேறு, இந்தியாவை இது வேறு. எல்லாம் ஒரே டைமில் எலெக்ஷன் நடத்துன்றது முடியாத காரியம். இங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை வேறு, அந்த மாநில அரசியல் சூழ்நிலை வேறு, மத்திய அரசோட அரசியல் சூழ்நிலை வேறு. அதனால் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன்றது சாத்தியம் இல்லாதது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா இல்லையா சொல்லுங்க. சாத்தியம்தான். ஏன் ஒரே நாடு சாத்தியம்னா, இதுக்கு முன்னாடி இந்த காலங்களில் எனக்கு கரெக்டாக வருஷங்கள் சொல்ல தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் நடக்கும். ஒரே நேரத்தில் தான் நடந்தது. நானும் பார்த்துருக்கேன். நான் எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன் நானே ஓட்டு போட்டிருக்கேன். நான் ஓட்டல, பெரியவங்க போட்டிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அப்போ அன்னைக்கு எந்த வளர்ச்சியுமே இல்லாத ஒரு இந்தியா இன்னைக்கு இது அன்னைக்கே அதை செஞ்சுது. இன்னைக்கு ஏன் செய்யாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நினைக்கிறீங்க? அது எனக்கு நடக்கும். ஏன்னா அது ஒன்று அன்னைக்கு என்ன போது அன்னைக்கு ஒன்றும் சேர்மன் எலெக்ஷன்லாம் கூட நடந்தது. அது அன்னைக்கு ஜனங்க அதை போட்டு தானே செஞ்சாங்க. அன்னைக்கு நான் பகுத்தறிவு இல்லாத போயிட்டாங்க. மக்களுக்கு புரியாத காலத்திலே புரிஞ்சுது. இப்ப ஏன் புரியாது? நல்லாவே புரியுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அது முடியுமா, சாத்தியமா? அதை சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லாதது. சும்மா சட்டசபைக்கு இடையான அந்த எம்எல்ஏ இறந்துட்டாங்க, அந்த இடத்துல இடைத்தேர்தல் நிற்கிறாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போலீஸுங்களெல்லாம் குளிக்கிறேன். நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குளிக்கணும் முடியுமா? ரொம்ப கஷ்டம். அது ஏதோ திட்டம்னு சொல்லிடுறாங்க, அது நடைமுறைக்கு வந்தால் ஏற்றுக்கவே முடியாது. அதான் விருப்பம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா? சாத்தியம். இதனால் மக்களுடைய வரிப்பணம் மிச்சமாகும். தனித்தனியாக சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தல் நடத்தினால் மக்களுடைய வரிப்பணம் பாலா போகிறது. பல கோடி மிச்சமாகும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன அவசரம்? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. இது யாரோட நலனுக்காக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்? பற்றி விடுதா ஒரு ஆளுக்கா, இல்லை ஒரு குடும்பத்துக்கா, ஒரு நாட்டுக்கா? எதுக்காக இது தேர்தல்? ஒரே நாடு ஒரே தேர்தல் யாருக்கு யூஸ்? இதனால் மக்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இந்த ஒரே நாடு ஒரு தேர்தலில் மக்களுக்கு என்ன பலன்? முதல்ல மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறீங்கன்னு அதை சொல்லிவிட்டு, அதை வாக்குறுதியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதை சொல்லுங்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் என்ன? உங்கள் லாபத்துக்கா, ஏன் லாபத்துக்கா? யார் லாபத்துக்கு இதை செய்கிறீங்க? எவ்வளோ நாட்டில் பிரச்சனைங்க, அதெல்லாம் எடுத்து செய்யாமல் யாருடைய ஒரு கட்சிக்காகவும் ஒரு அரசியலுடைய சுயநலத்துக்காகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் சாத்தியம் இல்லை சார். இது எப்படி சார் சாத்தியமாகும்? இது ஜனங்கள் ஒத்துக்க மாட்டாங்க, மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் சுத்தம் ஒத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் அறிவில்லாதவங்க செய்கிற காரியம். அறிவியல் செய்ய மாட்டாங்க. அவங்க மாநிலத்துக்கு யாருக்கு என்னென்ன தேவை என்று அந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு தான் தெரியும், அந்த தலைவனுக்கு தான் தெரியும். இந்த மாநிலத்தில் உள்ள தமிழ்நாடு முதலமைச்சரா, கேரளா முதலமைச்சரா, கர்நாடகா முதலமைச்சரா, அந்தந்த மாநிலத்துக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்க தான் தனியாக செய்துக்குவாங்க. அதை விட்டு நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ஆள் எல்லாம் முடிச்சிருவேன், ஒரு குடும்பத்தையும் உன்னால் நடத்த முடியாது. முதல்ல நீ எங்கேருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகும்? அதனால உங்கள் குடும்பத்தை முதல்ல பார்க்கணும். குடும்பத்தை ஒரே நடத்தாதான் நாட்டை நடத்துவாங்க. அதனால சாத்தியம் இல்லை சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா இல்லையா சொல்லுங்க. சாத்தியம்தான். மொத்தத்தில் ஒரே தேர்தல் வச்சாக்கா 50% மிச்சப்படுத்தலாம். எந்த அரசியல்வாதியோ ஸ்டேஜையோ மேடையோ பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டிவிலேயே சொல்லலாம். ஓட்டு போடுறவங்க செல்லே ஓட்டு போட்டுடலாம், அதுக்கு பூத்தி தேவையில்லை. செல்லு இல்லாதவங்க ஒரு முனிசிபாலிட்டிலையோ இல்லை கார்பரேஷன்லேயோ அங்கே போய் ஓட்டு போடலாம். எந்த பிரச்சனை இருக்காது. ஓட்டு சிதறாது. அவன் 100% ஓட்டு பஞ்சு ஆகும். ஒரே தேர்தல் என்றால் என்ன பொருள்?
ஒரே தேர்தல் பாராளுமன்றத்துக்கும் மாநில மன்றத்துக்கும் நடைபெறுகின்ற தேர்தல். இந்த இரண்டு தேர்தலும் ஒருமித்து நடத்தப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய செலவினம் இருக்க இப்போ தனித்தனியாக நடத்தும் பொழுது 10 ரூபாய் செலவானார். ஆனால் ஒருமித்து நடத்தும் பொழுது 7 ரூபாய் செலவிலே முடிவு காணும். அந்த 3 ரூபாயை நாட்டு மக்களுடைய நலனுக்காக, நல திட்டங்களுக்காக பயன்படுத்தலாம். எனவே தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமாகும் 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 என்பது கூறி உங்களுக்கு நன்றி. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா இல்லையா சொல்லுங்க. சாத்தியமில்லை, சாத்தியமில்லை, ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை. சாத்தியமில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை இந்தியாவை பொறுத்தவரையிலும். காரணம் என்னக்கா, இந்தியாவில் பல மொழி பல தேசங்கள் எல்லாம் ஆட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் மொத்தம் வைக்கலாம். ஸ்டேட்டு சென்ட்ரல் கழிச்சா தான் வைக்க முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல். அவ்வளோதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா சாத்தியம் இல்லையா சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி இப்படின்ற ஒரு உச்சரிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இவை அனைத்தும் போல்கின்ற மாநில கொண்ட நாடுகளுக்கு இது சாத்தியமில்லை. ஒரு தேர்தல் என்று சொல்லும் போது மாநில உரிமைக்காக வாக்கு உரிமை நடக்கிறது. அதில் அந்தந்த பகுதியில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த மாநில உரிமைக்காக நன்மை செய்கின்ற காரணத்துக்காக போட்டியிடுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அந்த மாநில மக்களுக்காக அந்தந்த உரிமைகளை மாநில மொழிகளுக்காக போராடி பெற்றுத் தருகிறார்கள். அப்படி ஒரு நிலையிலே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பது சாத்தியமே இல்லை. ஏன் என்றால் அந்தந்த பகுதி மக்களுக்கு என்ன வேணும் என்று அங்கு இருக்கக்கூடிய அந்த மாநில தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மொழி என்று சொல்லிவிட்டு அறிவித்து விட்டு சொல்ல போகின்ற விஷயம் எதுவுமே இங்க இந்த இடத்துக்கும் அல்ல, எந்த மாநிலத்துக்கும் சாத்தியமில்லை. அதில் நான் உறுதியாக கூறுவேன். ஏன் என்று சொன்னால், நம் மொழிகளை மாற்றுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. இது ஜனநாயக படுகொலை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு இது எதிரானது. அவர்கள் உரிமை அவர்களுக்கு. இந்த நாட்டில் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க, எல்லா மொழிகளும் பேசிக் கொண்டுதான் இருக்காங்க. நம் யாரையும் துன்புறுத்த வகையில் நம்ம இங்கு எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கக்கூடாத வகையில் தான் இது சாத்தியமில்லை என்று நான் இங்கு கூறுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி உங்க கருத்து என்ன சொல்லுங்க. தேர்தல் நடத்துறது தேர்தல் அதிகாரி நடத்த போறாங்க, நம்ம ஓட்டு போட போறோம். அது எப்படி நடத்தினாலும் நம்ம ஓட்டு போட போறோம். அது அல்ல பிரச்சனை. இதனால மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஒரே கொள்கையை எத்தனும் திணிப்பீங்களா? ஒரே கொள்கையை திணிக்கிறதா இருந்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவையில்லை. கொள்கைகள் ஒரு மாநிலத்துக்கு வேறுபடுது. அது பாதிக்காத பட்சத்தில் தேர்தலை எப்படி நடத்தினாலும் அது தேர்தல் அதிகாரி பார்த்துக்க போறாங்க. நம்மளுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. மக்களுக்கு இதனால என்ன சொல்ல வரீங்க? அதுதான் நம்மளுக்கு தேவை. மக்கள் இதுல பாதிக்கப்படக்கூடாது. கருத்து திணிப்போ கொள்கை திணிப்போ அவர்களுடைய இயல்பு நிலை பாதிப்போ அவருடைய வாழ்வியல் பாதிப்போ எதுவும் இல்லாத வரைக்கும் மக்கள் நலனை கருதி எதை செஞ்சாலும் நல்லதுதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தேசம். மத்திய அரசு பிஜேபி அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கோ ஜனநாயகத்திற்கும் எதிரானது. இந்திய ஒருமைப்பாட்டு இந்திய ஒன்றிய அரசு பல குழுக்களாக இந்த தேசத்தை கட்டமைத்திருக்கிறது. மாநில அரசுகளுடைய உரிமைகள் பறிபோகும். மாநில உரிமைகளுடைய கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆகையால் ஒரே நாடு ஒரே தேசம் என்ற இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை ரத்து செய்ய வேண்டும். முழுமையாக ஜனநாயகத்திற்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. ஏனென்றால் இத்தனை மாநிலம் இருந்தும்
ஒரு தேர்தல் நடத்துவதற்கு பல்வேறு குழுக்களாக அதற்கு உழைக்கக்கூடியவர்கள், பண செலவு இதெல்லாம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லை. இதை நாங்கள் முற்றிலும் எதிர்க்கிறோம். இதை மத்திய அரசு, பாசிச பிஜேபி அரசு மீண்டும் பரிசீலித்து இதை வாபஸ் பெற வேண்டும். எல்லோருக்கும் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் என்றால் சாத்தியம்தான். இன்று நமது பாரத பிரதமர் 2 முறை பிரதமராகவும் அடுத்து 3வது முறையாக பிரதமராகவும் இந்தியாவை வழிநடத்தி செல்கின்றார். ஓட்டு போட்ட அனைவருமே இது சாத்தியம் என்று நினைத்திருப்பார்களா? இல்லை. ஆனால் அதை சாத்தியம் என்று நரேந்திர மோடிஜி உறுதி அளித்தார். அதே போலே தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம், கண்டிப்பாக சாத்தியம். ஆனால் வருடங்கள், காலங்கள் அதிகம் தேவைப்படுகிறது. ஆகையால் ஜனங்கள், அதாவது மக்கள், நீங்கள் நல்ல முடிவு எடுத்தால் அது சாத்தியம் என்றால் சாத்தியமே. அதில் எவ்வித மாற்று கருத்து இல்லை. பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சாத்தியம் அல்ல. ஏனென்றால் இதனுடைய உரிமைகள், அதாவது தமிழ்நாட்டுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எல்லா மாநிலத்திலும், இந்த மாநிலத்தில் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் அந்தந்த மாநிலத்தில் ஒவ்வொருடைய நடவடிக்கைகள், அந்தந்த முதலமைச்சர்கள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் எடுக்கிற முடிவு. ஆனால் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த இதில் எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு அந்த மக்களுக்கு என்ன செய்யணுன்றோ அவங்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவாங்க. ஆனால் நீ ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி நீ என்ன மக்களுக்காக என்ன செய்திருக்கிற? இதுவரையும் எதுவுமே இல்லை. இதுவரையும் புகார் தான் அதிகம். எங்கள் தமிழ்நாடு மக்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னு கேட்டால் சட்டத்திட்ட ஒழுங்குகள் கெட்டு போயிடும். இதனால் ஒவ்வொரு சட்டமும் அது நிலையாக நிற்காது. எவ்வளோ சட்டங்கள் இன்னும் பெண்டிங்காக இருக்கிறது. அதனால் அதை வச்சு பார்க்காம இதை மட்டும் எங்களுக்கு இந்த சட்டம் தான் இதுதான் வேணும்னு சொல்லி கேட்குறது ரொம்ப முழுமையான குற்றம்ன்றது நாங்கள் சொல்ல முதலில் எங்கள் தமிழ்நாடு மக்கள் இதை கடுமையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் இன்னும் அதிகமாக இன்னும் எங்களுக்கு என்னென்ன தேவை, இன்னும் இப்போ இதுவே எங்களுக்கு இன்னும் நிவாரண நிதிகள் இன்னும் எவ்வளோ மாநிலங்களுக்கு கொடுக்கப்படாமல் இருக்குது. இதெல்லாம் ஒடுக்கிறதுக்காக தான் நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறேன்னு சொல்லி அது ஊழலாக பரப்பி கொண்டிருந்த பிஜேபி அரசின் முழுமையாக நான்